ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான கேசரி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம விசேஷ நாட்கள்லேயும் சரி, வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாலும் டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கேசரி தாங்க. நான் செய்கிற மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். காலையில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நைட்டு வரைக்கும் கூட நல்லா சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரியான டேஸ்டான கேசரி நம்ம வீட்டிலையே சூப்பராக செஞ்சிடலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இந்த சுவையான கேசரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேசரி செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் வந்து நல்லா சூடாகணும். நெய் சூடாகிட்டு இருக்கும்போதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாதாம் சேர்க்கலை. கொஞ்சம் நம்மளுக்கு முந்திரி பருப்பு வறுபட்டதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாங்க. இப்போ திராட்சையும் முந்திரியும் வந்து நல்லா வறுபட்டுறணும். திராட்சை வந்து நம்மளுக்கு நல்லா உப்பி வரணுங்க. கருக விட்டுறக்கூடாது. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இதே எண்ணெயில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேங்க. இப்போது இந்த டிப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரவையை சேர்த்துட்டு ரவை வந்து கருக விடாமல் நல்லா வறுத்தரணுங்க. ஆனால் கலர் மாறிடக்கூடாது. இதுதான் டிப்ஸ் நம்பர் 1. இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க ரவையை. இப்போ ஒரு 4-5 நிமிஷம் கிட்ட ரவையை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டேங்க. நல்லா வாசனையும் வருது. இப்போ பாருங்கள், கலர் எதுவும் மாறலை. நம்மளுக்கு நல்லா ரவை வந்து வறுபட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்தேன் இல்லைங்களா, அந்த கப்பில் 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி வந்து நம்ம ரவை வறுக்கும் போதே இன்னொரு பக்கம் அடுப்பில் வந்து தண்ணி நல்லா வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்க்கும் போது நல்லா தளன்னு இந்த மாதிரி கொதிக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரவை நல்லா வறுபட்டுருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ரவையை சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை வந்து நல்லா தண்ணியை உறிஞ்சி வெந்து வரணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் கலந்தாச்சு. ரவை வந்து ஓரளவுக்கு வெந்திருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இனிப்பு சேர்க்குறனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா இனிப்பு சுவையை வந்து இன்னும் அதிகப்படுத்தி காட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இல்லை அதுவும் வேணான்னா நீங்கள் நார்மலாகவே செஞ்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. டிப்ஸ் நம்பர் 2ங்க. இந்த அளவுக்கு ரவை வந்து வெந்து இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜீனி சேர்க்கணும். கொஞ்சம் கொலக்கொலப்பாக ரவை இருக்கும்போதே நம்ம வந்து ஜீனி சேர்க்கக்கூடாதுங்க. நான் வந்து ரவை எடுத்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு ஜீனி சேர்க்குறேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்குறேன் கேசரிக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து டக்குன்னு நம்மளுக்கு அங்கங்கே கட்டிப்பட்டுருங்க. கைவிடாமல் ஒரே பக்கமாக நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து ஜீனியெல்லாம் கரைஞ்சி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கேசரி வந்து ரெடி ஆகிட்டுருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். பார்க்கவே வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இன்னும் வந்து இதில் நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து க்ரீன் கலரும் ரெட் கலரும் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. டிப் நம்பர் 3ங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணுறதை காட்டிலும் ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா நம்ம சேர்த்துருக்க நெய் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வருங்க. கேசரியும் வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலுமே அதே சாஃப்ட்னஸோடு இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் நெய் எல்லாமே வந்து ஓரங்களில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப மிருதுவான கல்யாண வீட்டு கேசரி வீட்டிலையே நம்ம
டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்துட்டாலும் இல்லை நம்ம விசேஷ நாட்கள்லையும் ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து கேசரியாக தான் இருக்குங்க. இப்போ நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக நம்ம வச்சதும் நல்லா வழுக்கிட்டு விழுது பாருங்களேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் காலையில் செஞ்சாலுமே நைட்டு வரைக்கும் கூட ரொம்ப மிருதுவாக இருக்குங்க இந்த கேசரி. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.